வணக்கம், நான் உங்கள் ஷர்மிளா. இது நூர் ஷர்மி ஸ்டோரி டைம். யாதுமாகி நின்றால் தொடர்கதையில் நம்ம 4 மற்றும் 5 இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கணேசனுடன் வருத்தமாக பேசிவிட்டு திரும்பி வீட்டிற்குள் வந்த கருணாகரன் வெறித்தபடி நிற்கும் ராதாவை பார்த்தார். என்னம்மா பார்க்குற, போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா என்றார். ராதாவும் ஒரு செம்பில் எடுத்து வந்து தந்தால் கொஞ்சம் போல குடித்துவிட்டு நீரோடு செம்பையும் திருப்பி கொடுத்தார். என்னப்பா குடிக்க தண்ணி கட்டிங்க, ஒரு வாய் குடிச்சிட்டு திருப்பி தரீங்க? சாஸ்திரத்துக்கு தானம்மா கேட்டேன். சாஸ்திரமா? ஆமாம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது சகுனங்களும் நல்லா இருக்கணும், இல்லாட்டி இப்படி திரும்பி வந்து தண்ணி குடிச்சிட்டு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. யாருப்பா சொல்லுவாங்க? அதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்லம்மா. சும்மா தொணன்னு கேட்டதையே கேட்டுக்கிட்டு அதுக்கு இல்லைப்பா, அதே சாஸ்திரத்தில் தான் பிறர் மனசு புண்படாமல் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் மறந்துட்டீங்களேப்பா. ராதாவின் பதிலில் முன் கருணாகரன் சூடுபட்டது போல நிமிர்ந்தார். தப்புப்பா, கணேசனை தான் ரொம்ப பாவம், அதுக்கு ரொம்ப நல்ல மனசு, அது எதிர்க்க வந்ததுக்காக நீங்கள் சாஸ்திரம் பார்க்குறது சரியில்லை. அதுன்னு இல்லை, எந்த ஊனமுற்றவர்கள் எதிரில் வந்தாலும் சரி அவங்களுக்காக சாஸ்திரத்தை துணைக்கு கூட்டிக்கிறது எனக்கு சரியாக படலைப்பா. ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இன்னொரு நல்லதை கிள்ளி பார்க்குறது எந்த விதத்தில்ப்பா சரி? கேட்டுவிட்டு ராதா உள்ளே போய்விட்டால் கருணாகரனுக்கு தன் தவறு தெரியாதது போலவும் இருந்தது. அதே சமயம் ராதா புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் என்பது போலவும் இருந்தது. அமைதியாக உட்கார்ந்து விட்டவர் முன் லட்சுமி வந்து நின்றாள். நீ என்ன சொல்ல போற இப்போ? நான் என்ன சொல்ல போறேன், அதான் பெரியவளை எல்லாத்தையும் சொல்லிட்டாளே, நீங்க புறப்படலையா? புறப்படுறேன். வர வர இந்த வீட்டில் யார் பெரியவங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கருணாகரன் குரலில் வருத்தம் துணித்தது. அதுவரை பேசாமல் இருந்த சதாசிவம் அதை கேட்டுவிட்டு சிரிக்க தொடங்கினார். பாரு, இவர் ஒரு பக்கம் தொடங்கிட்டாரு. ஆமாண்டா, தொடங்காம என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்ட, இதில் இருந்து வெளியே வராமல் சின்ன பிள்ளைத்தனமாகவே யோசிக்கிறியே. பெரியவளை நினச்சி சந்தோஷப்படுடா. அவள் உன் பொண்ணுங்களில் மட்டும் பெரியவ இல்லைடா, எல்லாத்துலேயுமே பெரியவள் தான் இருக்கா. இந்த வீட்டில் யார் பெரியவங்கன்னே தெரியலன்னியே. வயசில் பெரியவங்க சிறியவங்க கிடையாது, செயலில் தான் பெருசு சிறுசு இருக்குது. அதை வச்சு பார்த்தா ராதா தான் பெரியவ. நிஜமாக சொல்கிறேன், அவள் இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறத என்னால் நினச்சே பார்க்க முடியலை. அவளோட எல்லாமே போயிடுமோன்னு பயமாகவும் இருக்குது என்று அவர் சொல்லி முடிக்கும்போது அவர் நெஞ்சுக்கூட்டில் ஒரு விம்மல், கண்களிலும் ஈரச்சேர்க்கை. லட்சுமிக்கு அவர் பேசியது மனதை பதித்து விட்டது. சரிதான், அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியாக அவள் போகிற இடத்துக்கு வந்துட்டீங்களா? எனக்கு கூட தான் என் மக என் உசுர் போகிற வரை என் கூடையே இருக்கணும்னு இருக்கு. ஆனால் பொம்பளை ஜென்மத்துக்கு பிறந்த இடங்கிறது சாஸ்வதம் கிடையாதே, போகிற இடம் தானே அவளுக்கு சாஸ்வதம். அட நீ வேற, எவ்வளவோ விஷயங்கள் மாறிப்போச்சு. இந்த பிறந்த வீடு புகுந்த வீடுனா மாறக்கூடாதா? எதுக்கோ போராடுற இந்த மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க இனி வரப்போகிற 100-150 வருஷத்துக்கு ஆம்பளை தான் பிறந்த வீட்டை விட்டு மாமனார் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டோட இருக்கணும். அப்படின்னா தான் பொம்பளைங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்போம்னு சொல்ல வேண்டியது தானே. சதாசிவம் சீரியஸாக பேசுகிறாரா இல்லை வேடிக்கையாக பேசுகிறாரா என்பது கணிக்கவே முடியவில்லை. எப்படி மாப்பிள்ளை மாமனார் வீட்டோட இருக்கணுமா? உங்கள் வீட்டு பொண்ணுங்க உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக மாதர் சங்கத்தில் தெருவில் இறங்கி போராடணுமா? நல்லா இருக்குது பெரியப்பா. எப்படி பெரியப்பா இப்படியெல்லாம் உங்களால் யோசிக்க முடியுது? சின்னவள் ரஞ்சினியும் சந்ததி சாக்கில் உள்ளே நுழைந்து கோல் போட்டால் அதைத் தொடர்ந்து சதாசிவத்திடம் சிரிப்பு, நந்தினியிடம் மட்டும் எரிச்சல். ராதாவுக்காக அவர்கள் இப்படி பேசுவதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இப்போ என்ன, ராதாக்கா கல்யாணம் ஆகி போனாலும் அது பேசுகிற நியாயத்தை கேட்டு பையன் வீட்டில் எப்படியும் அக்காவை துரத்தி விட்டுடுவாங்க. அப்புறம் அவள் வேற எங்கே போக முடியும்? இங்கே தானே வந்தாகணும். பேசணுமா? வேண்டாம். அந்த பெரியவங்களுக்காக பேச போய் என்கிட்ட சிக்கி வருத்தப்பட வேண்டாம். வார்த்தைக்கு வார்த்தை இவரும் முட்டிக்கொள்ள, அதுவும் அதுவரை பொறுமையாக இருந்த கருணாகரன் எழுந்து வந்து நந்தினி கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் மனசில்? அவள் இந்த வீட்டுக்கு பெரியவர், என் அண்ணன். நீ என்னமோ பெரிய மகாராணி மாதிரியும் அவர் என்னமோ உன்னை அடிமை மாதிரியுமில்ல நடந்துக்கிற என்று அடித்த வேகத்தில் குமுறினார். உள்ளே தையல் மிஷினை துடைத்தபடி இருந்த ராதா விஷயம் அரை வரை போகவும் ஓடி வந்தாள். நந்தினி கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு கருணாகரனை வெறித்து கொண்டிருந்தாள். அப்பா, நீங்கள் புறப்படுங்க, போய் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க. இவ ஏதோ பேசினாங்கிறதுக்காக அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைப்பா.
போங்கப்பா போங்க என்று அவருக்கு வாசலை நோக்கி கையை காட்டினால் அவரும் புறப்பட்டார். போடா போ, சகுனம் சரியில்லைன்னு நீ உள்ள வந்ததுல எவ்வளவு பிரச்சனை பார். அப்படியே போயிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சகுனமாம் சகுனம் மண்ணாங்கட்டி என்று பெரியவர் சதாசிவமும் முணுமுணுத்தார். சரிடி போ, நீ போய் உன் வேலையை பார். ராதா நந்தினியை சமாதானப்படுத்த முயன்றால் என்ன, உனக்கு இப்ப திருப்தியா? என் திருப்திக்கு என்னடி இருக்குதுல? உன்னை பற்றி பேசுனதுக்கு தானே இந்த அடி. நீ எப்பவும் எதையும் நேராகவே பார்க்க மாட்டியா? பெரியப்பா கிட்ட நீ மரியாதை இல்லாமல் பேசுனதுக்கு தான் அப்பா உன்னை அடித்தார். அதை புரிஞ்சுக்கோ. நான் இந்த ஆள் விஷயத்தில் பேசாதப்போ இவர் எதுக்கு என்கிட்ட வாயை கொடுக்கணும்? இதோ பார், ஆளு கீழுன்னு மட்டமாலாம் பேசாத. நீ பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ தான் என்னை பற்றி பேசி மூக்க முதல்ல நுழைச்ச. அப்படி நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? நீ பேசுகிற நியாயம் பிடிக்காம உன்னை மாமியார் வீட்டில் இருந்து துரத்தி விட்டுடுவாங்கன்னு சொன்னேன். ஒரு அபிப்பிராயமாக நான் அப்படி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இன்னும் கல்யாணமே நடக்கலடி, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணமாகி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டதா நீ எங்கெங்கேயோ போயிட்டியடி. நீ என்ன சொல்கிற? உனக்கு கல்யாணம் ஆகாதுங்கிறியா? இதோ பார், உன் ஆசையை எல்லாம் என்கிட்ட கேள்வியாக கேட்காத. நீ இப்படி பேசினா அப்பாவுக்கு மட்டுமில்ல, யாராக இருந்தாலும் கோபம் வரும். கோபம் வந்தால் என்ன செய்வ? அப்பா மாதிரி நீயும் அடிப்பியா? நந்தினி உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் இப்படித்தான் சிதற ஆரம்பித்து விடுவாள். பேர்பட்ட மகாத்மாவையும் கோபத்தில் ஆழ்த்திவிடும். ராதா மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆனால் ராதா பதிலுக்கு அவளை அடிக்கவில்லை. சற்றென்று அவள் கையை பிடித்தாள். நந்தா ப்ளீஸ் விட்டுரு, இது உன் கையில் காலுன்னு நினச்சிக்கோ. ராதாவின் கெஞ்சல் லக்ஷ்மியை சுட்டது. வேகமாக நெருங்கி வந்தவள், விட்ரி கைய, இவ ஒரு பெரிய மனுஷின்னு இவ கையை போய் பிடிச்சுக்கிட்டு, இது நான் செஞ்ச பாவத்தில் பிறந்த பீடை, சனியன். இவள் முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புனா தான் இந்த வீட்டில் எல்லாம் நிம்மதியாக இருக்கும். முகரையை பார், தரித்திரம் தரித்திரம், வெட்டித்தாள் லக்ஷ்மி. ஐயோ அம்மா, கொஞ்சம் நீ சும்மா இருக்கியா? எப்போ எதை பேசணும்னு இல்லையா? என்னடி பின்ன ஒரு ரவுடி மாதிரி அவளே வம்புக்கு வந்து பேசக்கூடாதது எல்லாம் பேசிட்டு நியாயத்தை வேற கேட்கிறா. யாரெல்லாம் நியாயம் பேசுறதுன்னு இல்லையா? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணுமேனு இங்கே வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம்? சண்டி சண்டி. லக்ஷ்மியால் அடக்கி கொள்ள முடியவில்லை. நந்தினிக்கு தீயில் விழுந்தது போல் இருந்தது. எல்லோருக்கும் நல்லா பேசுங்க, என்னவெல்லாம் பேச தோணுதோ அவ்வளவையும் பேசுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்காது. உன் கழுத்துலையும் தாலி ஏறாதுடி, நல்லா கேட்டுக்கோ. உன் கழுத்தில் தாலி ஏறவே ஏறாது. நந்தினி எரிமலையாகிவிட்டால். என்ன எங்க சத்தம்? ஏன் இப்படி எல்லாரும் நந்தினியை புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவள் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், ஆனால் அவள் எவ்வளவு நல்லவ தெரியுமா? அத்தை போங்க உள்ள. ராதா நீயும் போ. சின்னது என்ன பண்ணுற? உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? நீயும் போ. நந்தினி நீ வா இப்படி. அப்புறம் இப்போ அந்த மாப்பிள்ளை நம்ம கடைக்கு வந்தார். நீ கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்னவோ ஏதோ ஒன்று பயந்து திரும்பி போயிட்டார். இப்படியா கோபம் வந்தால் கத்துவ? ராதா யார்? உன் கூட பிறந்தவ தானே. வேகமாய் உள்புகுந்து மலமளவென நந்தினியை சமாதானப்படுத்துவது போல பேசி, அப்படியே யாரை தொட்டு பேசினால் அவள் அடங்குவாளோ அவரை தொட்டு பேசி ஒரு மாதிரி அங்கே அமைதியை ஏற்படுத்தினான் கணேசன். ராதாவுக்கு புரிந்து விட்டது. மெல்ல விலகினாள். கணேஷ், நிஜமா சொல்லு, மாப்பிள்ளை இப்போ நம்ம கடைக்கு வந்தாரா என்று அவனிடம் தன்மையாக பேச ஆரம்பித்தாள் நந்தினி. அட என்ன நந்தினி, நீ வா, நம்ம கடைக்கு போய் உட்காந்து பேசுவோம். கல்லாவில் சொன்னபடி வாங்கி வச்சிருக்கேன் பார். ஒரு நாயை மடக்கி இழுத்து செல்வது போல அவளுடன் கணேசன் வெளியேறினான். சதாசிவம் பெருமூச்சு விட்டார். லக்ஷ்மி ராதாவுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை இவளால் தாங்க முடியலை. என்னமோ இவளுக்கு உரியதை புடுங்கிக்கிட்ட மாதிரி நினைக்கிறாள். கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ள இன்னும் எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண போறாளோ தெரியல என்றார். எனக்கும் அதை நினைச்சாத்தான் பயமா இருக்கு. பாவம் பெரியவ, இவளாலேயே அவ ஒன்றும் இல்லாம போயிடுவா போல இருக்கு என்றபடி ராதாவை நோக்கி நடந்தாள். அம்மாடி அம்மா, அவ பேசியதெல்லாம் மனசுல வச்சுக்காத, அவளை பத்தி தான் தெரியுமே. என்னம்மா, நான் உனக்கு சொன்னதை நீ எனக்கு சொல்றியா? என்னமோம்மா, அவ 1000 பேசி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவள் பேசினது என் மனசை தைச்சிடுச்சு. என்னதான் கோவம்னாலும் இப்படியா அபசகுணமாக பேசுறது? விடுமா, நெருப்புனா வாய் வெந்துடுமா என்ன? நெருப்புனா வாய் வேகாமல் போகலாம்டி, ஆனால் இப்படி பேசினா மனசு நிச்சயம் வெந்து போகும். நேரம் காலத்துக்கும் ஒரு சக்தி இருக்குடி. இந்த நேரங்களில் சிலர் பேசுறது பழிச்சாலும் பழிச்சிடும். நீ தேவையில்லாமல் பயப்படுறமா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. இந்த வீட்டில் கல்யாணம் நடந்தே தீரும். நான் இருக்கிற வரை அபசகுணமாகவோ இல்லை தப்பாவோ எந்த விஷயமும் நடக்க விட மாட்டேன். நீ இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நிஜமாக சொல்கிறேன், நீ ரொம்ப நல்லா இருப்படி.
இந்த அம்மா உசுரோட இல்லாமல் போனாலும் எப்பவும் உன் பக்கத்தில் தாண்டி இருப்பேன். ஐயோ அம்மா, இப்போ எதுக்குமா நீ அபசகுணமாக பேசுகிற? என்னமோ என்னையும் அறியாமல் வாயில் வந்துடுச்சு, விடு. லக்ஷ்மி சமாளித்தாள். ஆனால் சோற்றுப்பள்ளி ஆமோதிப்பு போல் என்றது. கவுளி சத்தம் ராதாவை கவலைப்படுத்தியது. ஆனால் லக்ஷ்மியோ, பாத்தியா கவுளி அடிக்குது, அப்போ நான் சொன்னது சரிதான்னு அர்த்தம் என்றாள். போதுமா, அதுக்கு பசி எடுத்திருக்கும், சப்தம் போட்டிருக்கும், உடனே உன் விருப்பத்தோடு அதை முடிச்சு போடுற. நீ எதுக்குமா செத்து என்ன சுத்தணும்? நீ நேரம் மோட்சத்துக்கு போகணுமா? அங்கே நீ சந்தோஷமாக இருக்கணும். தப்பி தவறி கூட இந்த மண்ணில் நீ திரும்ப பெண் ஜென்மமாக பிறந்துடக்கூடாது. அப்படியே பிறந்தாலும் எங்களை மாதிரி பாவப்பட்ட பாரங்களில் நீ சுமந்து கஷ்டப்படக்கூடாது என்று உணர்ச்சி ததும்ப பேசுகிறாள். ராதா, நீ எனக்கு பாரமே இல்லடி, அதே மாதிரி தான் ரஞ்சினியும். ஆனால் இந்த நந்தினிக்கு எனக்கு நிச்சயமாக பாரம்தான். சாதாரண பாரம் கூட கிடையாது. அவள் ஒரு மலையை போல பாரம். அவள் வயிற்றில் இருந்தப்போ உன் அத்தைக்காரி இங்கே என் கூட தான் இருந்தா. அந்த அத்தைக்காரி புருஷன் ஒரு குடிகாரன். அதனால அவளோட வாழை பிடிக்காமல் இங்கே வந்து தங்கி இருந்தா. அப்போ தான் நான் வாயும் வயிறுமா இருந்தேன். என்னை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுவா. அதை பார்த்து நானும் பயந்தேன். நீ கை குழந்தையே. அப்போது ஒவ்வொரு நாளும் என் வரையில் நலமாத்தான் இருந்தது. நந்தினி என் வயத்தில் இருந்து 10 மாதமும் என் மனசில் நல்ல உணர்ச்சிகளே கிடையாது. எப்பவும் ஒரு பயம், பதட்டம். அப்போது உங்கள் அப்பாவும் ஒரு சிடுமூஞ்சியாத்தான் இருந்தார். வருமானமும் சரியாக இல்லாததால் ஒரு வேளை நல்லா சாப்பிட்டா இன்னொரு வேளை பழையது தான். உனக்கு பால் கொடுக்க கூட முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். அப்படி ஒரு தரித்திரம். அதனால் என் மனநிலையும் சந்தோஷமே இல்லை. அது எல்லாம் அப்படியே என் கருவில் இருக்கிற இவளுக்குள் இறங்கி இவளையும் சந்தேகம், படபடப்பு, பேராசன்னு பண்ணிடுச்சு என்று லக்ஷ்மி தந்த விளக்கம் ராதாவை வெகுவாக யோசிக்க வைத்தது. ஏம்மா, வயிற்றில் குழந்தைங்க உருவாகும் போது அந்த பெண் மனசு சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறது இதை வச்சு தான் சொன்னாங்களா என்று திருப்பி கேட்டாள் ராதா. பின்ன கர்ப்பகாலங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அப்போ மனநிலை, உடல்நிலை ரெண்டுமே சமபலத்தோட ஆரோக்கியமாக இருக்கணும் என்று லக்ஷ்மி கூறிட ஆழமாய் உண்மை தெரிய வந்த ஒரு தெளிவு ராதாவிடம். அப்படியே வெளியே கணேசனை சந்திக்க சென்றார். கணேசன் தன் பூத்தில் மும்மரமாக ஒரு இன்ஜினியரிங் பாட புத்தகத்தின் பக்கங்களை ஜெராக்ஸ் எடுத்தபடி இருந்தான். ஒரு காலில் சிரமத்தோடு நின்றபடி அவன் ஜெராக்ஸ் எடுப்பதை பார்த்தவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது. கணேசன் தான் என்றால் அவனும் ஜெராக்ஸ் எடுத்தபடியே எட்டி சிரித்தான். உட்கார் ராதா, நம்ம சிம்மாசனம் தான் காலியாக இருக்குல்ல, நீ வந்து உட்காரு, நான் ஜெராக்ஸ் எடுக்கிறேன் என்று அவன் உதவி செய்ய தயாரானால், போதும் போதும், உட்காருன்னா உட்காராமல் எனக்கு உதவி செய்கிறேங்கிறியா? உதவி இல்லை, நானும் இந்த தொழிலை கற்றுக்க விரும்புகிறேன், போதுமா என்று அவள் நின்ற இடத்திலிருந்து அருகில் சென்று பேப்பர்களை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். பதிலுக்கு கணேசன் வெறித்து பார்த்தான். என்ன பார்க்குற? வேண்டாம் ராதா, நீ கல்யாண பொண்ணு, உனக்கு வாய்ச்ச இடமோ பெரிய இடம். நீ இங்கே இப்படி நின்று வேலை செய்கிறத யாராவது பார்த்தா விஷயம் அவங்களுக்கு போய் அதனால் உன் கல்யாணத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஐயோ, என்ன ஒரு கற்பனை கணேசத்தான். எப்படி உங்களால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? கற்பனையா? உண்மை ராதா. அதுலேயும் அப்பாவுக்கு எப்போ எப்படி கோபம் வருமுன்னே தெரிய மாட்டேங்குது. வேற யாரும் வேண்டாம், அவரே இப்போ உன்னை இங்கே பார்த்தா மனசு வருத்தம் தான் படுவார். இந்த நொண்டி கூடாரத்தில் உனக்கு என்ன வேலை? கணேசன் ராதாவை அப்பாவை தொட்டு பேசியது சற்று வேலை செய்தது. அவளிடம் ஆழ்ந்த மௌனம். என்னத்தை தப்பாக எடுத்துக்காத, நீ கல்யாணம் ஆகிற வரை இங்கெல்லாம் வராத. சரி, அப்புறம் என்ன ராதா அப்புறம்ங்கிற? நான் என்ன கதையாக சொல்கிறேன்? அப்படித்தான் எனக்கு தோணுது. ஆனாலும் உனக்கு ரொம்ப நல்ல மனசத்தான். ஆமாம், என் அப்பா மேலே உனக்கு எந்த கோபமும் இல்லையே. கோபமா? அவர் எனக்கு தெய்வம். அவர் இல்லைன்னா இந்த இடமும் கடையும் ஏது? அதுக்காக மனசு வலிக்கும்படி பேசுறது தப்பில்லை. அவர் வேணும்னு ஒன்றும் பேசலையே. அவர் இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான் பேசுவேன் ராதா. கணேசன் உடம்பில் மட்டும்தான் எனக்கு ஊனம், மனசில் துளி கூட கிடையாது என்று பதிலுக்கு பதில் பேசியது ராதாவுக்கு மிகவே பிடித்து விட்டது. அப்படியே அவள் பார்வை அவனது டேபிள் மேல் போனது. அங்கே ஒரு நகைக்கடை பாஸ்புக் கண்ணில் பட்டது. கையில் எடுத்து பிரித்தால் பிரபல நகைக்கடை ஒன்றின் சீட்டு போடுவதற்கான பாஸ்புக் அது. என்னத்தான் நகைச்சீட்டெல்லாம் போட்டிருக்க போலிருக்கே? ஆமாம், அது உன் கண்ணில் பட்டுடுச்சா? போச்சு. ஏன், நான் பார்க்கக்கூடாதா? பார்த்தா என்ன தப்பு? தப்பெல்லாம் ஒன்றுமில்ல, கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல. இதில் என்ன சஸ்பென்ஸு? சஸ்பென்ஸ் தான். உனக்கு எப்படியும் 10-15 பவுனாவது மாமா போட்டாகணும். அப்போ நான் ஒரு 2 பவுனோ 3 பவுனோ கொடுத்த உதவியாக இருக்கும்ல? அவன் கேட்கவும் அவள் கண்கள் பணிந்தது.
அதற்கு மேல் அவனிடம் அவனால் எதையும் பேச முடியவில்லை. மெல்லிய ஒரு சிலிர்ப்போடு நகரத் தொடங்கினாள். மதியம் சாப்பாட்டு நேரம். எல்லோரும் சாப்பாடை போட்டுவிட்டு வெளியே வீட்டு பத்திரத்தோடு போயிருந்த கருணாகரனுக்காக காத்திருந்தாள் லக்ஷ்மி. அம்மா, நீ சாப்பிடலையா? ரஞ்சினி தான் கேட்டாள். உங்கள் அப்பா வந்துடட்டுமா? அவர் எப்போ வருவாரோ? நீ சாப்பிடுமா, நான் உனக்கு போடுறேன். போடி போ. உங்கள் அப்பாவுக்கு போடாமல் என்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன்? லக்ஷ்மி பதில் சொல்வது தையல் மிஷினில் அமர்ந்திருந்த ராதா காதுகளிலும் விழுந்தது. அப்பா தான் இப்போ இல்லையேம்மா, எப்படியும் சாப்பிட வந்து தானே ஆகணும். 3 மணிக்கோ 4 மணிக்கோ வந்தால் வரட்டும், அவருக்கு போட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட்றேன். ஏன் இப்போ நீ சாப்பிட்டா என்ன தப்பு? நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னால் புரியாது என்றபோது நந்தினி அதை கேட்டு கோபத்துடன் வந்து, இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா என்றால் சற்று கோபமாக. என்னடி மிரட்டுற? மிரட்டாம அது என்ன, புருஷனுக்கு போட்டுட்டு தான் நான் அப்புறமா சாப்பிடுவேன்னு நீ எந்த காலத்தில் இருக்க? இதோ பார், உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ ஒரு சண்டி ஜென்மம். போய் உன் வேலையை பார். அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சு ஆகணும். நீ இப்போ சாப்பிட்டா எது கெட்டு போயிடும்? இதோ பார், புருஷனுக்கு போட்டுட்டு அவர் சாப்பிட்ற கண்ணார பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்றது தான் நல்ல பொண்டாட்டிக்கு லட்சணம். நான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போடுறது பாவம். மிச்சத்தை நீ மட்டும் சாப்பிடலாமா? அது பாவம் இல்லையா? பைத்தியக்காரி. நாளைக்கு உங்கள் 3 பேர்கிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்க்குறேன். பொம்பளை ஜென்மத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதன்படி நடக்கிற குடும்பம்தான் நல்லா இருக்கும். நான் இப்படி நடந்துக்கிறது என்ன, உங்களை எல்லோரும் காப்பாற்றுற இடத்துல இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு நான் காட்டுற மரியாதையடி. பேத்தல் மரியாதையாம் மரியாதை மண்ணாங்கட்டி. நந்தினி கோவப்படும் போது கருணாகரனும் வந்து சப்தம் கேட்டது. போடி போ, உங்கள் அப்பா வந்துட்டார், அவர் எதுக்கால வாயாடாத. வெளியே போயிட்டு வர மனுஷங்கிட்ட 1000 கவலை இருக்கும் என்று நந்தினியை தள்ளிவிட்டாள். கருணாகரும் தன் லெதர் பேக்குடன் லக்ஷ்மியின் வந்தவர் பேக்கை லக்ஷ்மியின் முன் நீட்டினார். என்னங்க, போன காரியம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு லக்ஷ்மி. இதில் வீட்டை அடகு வச்சு வாங்கின பணம் 5 லட்சம் ரூபாய் இருக்குது. பத்திரமா பீரோவில் கொண்டு போய் வை. அப்பாடா, பணம் எப்படியோ கிடச்சிருச்சு. எப்படியோ எங்கே, இன்றைக்கெல்லாம் இந்த வீட்டு பத்திரம் 10-15 லட்சம் போகும். இதுக்கு 5 லட்சம் தர கசக்குதா? சரிங்க, ஆபத்துக்கு கிடைக்கணுமே. அதுவும் சரிதான். சரிங்க, கால் கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். அண்ணன் சாப்பிட்டாரா? முதல்ல அவருக்கு தான் போட்டேன். என்னன்னு தெரியல, சாப்பிட்டு படுத்தவர் உடனே அசந்துட்டார். அவருக்கு மனசில் ஏதோ குழப்பங்க. லக்ஷ்மி கூறவும் கருணாகரன் முகம் சற்று மாறியது. உங்கள் முகம் ஏங்க ஒரு மாதிரி போகுது? ஒன்றுமில்ல லக்ஷ்மி. அப்போ நிறைய இருக்குன்னு தானே அர்த்தம்? என்னன்னு சொல்ல, அண்ணனுக்கு வயசான காலத்தில் இப்படி ஒரு வருத்தமா? என்னங்க, மெல்ல பேசு, அவர் காதில் விழுந்துட போகுது. ஏதோ வருத்தம் நீங்களே, இப்படி கிட்டவா சொல்கிறேன். லக்ஷ்மி அவர் அருகே மிகவும் நெருங்க, அவரும் குசுகுசுவென எதையோ கூற லக்ஷ்மியின் விழிகள் அகண்டு விரிய தொடங்கின. இத்துடன் 4 மற்றும் 5ஆம் பாகம் முடிவடைந்தது. அப்படி கருணாகரன் லக்ஷ்மியின் காதுகளில் எதை சொன்னார்? நந்தினியின் பொறாமை குணத்தால் ராதாவின் திருமணத்தில் ஏதும் தடங்கல் வருமா? இனி வரும் பாகங்களில் பார்க்கலாம். நான் உங்கள் ஷர்மிளா. இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரிஸ் டைம். நன்றி, வணக்கம்.